சே நோ டு ட்ரக்ஸ். பாக்குற சேனல் வச்சாலே ட்ரக்ஸ் 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 தான் ஓடுது. படிக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு ஊக்கப்படுத்துறாரு, அவங்க கெட்டு போறதுக்கு காரணமாகிறதுக்கு இது பண்ண மாட்டாரா, தடை செய்ய மாட்டாரா? பொதுவாகவே செலிபிரிட்டி பேசினாதான் ரீச் ஆகும். அதுலயும் அவர் பீக்ல இருக்கிறது, அவர் பேசினா கண்டிப்பா ரீச் ஆகும். போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையில, ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில எனக்குமே ரொம்ப அச்சமா தான் இருக்கு. இன்னொன்னு நல்ல தலைவர்கள் இல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறேன். கண்டிப்பா தலைவர்கள் இல்லாத தொட்டு தாங்க ஒரு தப்பா நடந்துட்டு வருது. விஜயகாந்த் போயிட்டார், அவருக்கு பதிலா இவரு வந்தா நல்லா இருக்கும். கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாரு, ஓட்டு போட்டேன்னு சொல்லாதீங்கடா, ஓட்டை வித்தன்னு சொல்லுங்கடா, காசு வாங்கல. அவ்வளவுதான். 5 வருஷம் வரல நீங்க பேசக்கூடாது, நாங்க நல்லா பேசலாம். திருமாவளவன் கூட இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங் லீடர் தான். ஆனா அவருக்கான ஓட் பேஸ் கம்மியா தான் இருக்கு. ஏடிஎம்கே ஓட் பேஸ், டிஎம்கே ஓட் பேஸையும் அவங்களால எடுக்கவே முடியாது. நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்கறேன். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? மாணவர்கள் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணும் படிக்கும் போதே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாப்புல. இனிஷியல் ஸ்டேஜ்ல பேசிக்லயே பிரைமரிலேயே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுவும் நல்லதுதான். பசங்க எல்லாம் இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்களே தளபதி இறங்கின உடனே காலத்துல. கடைபிடி சிங்க படத்துல சொல்லிப்பாங்க இல்லையா, இந்த விவசாயத்தையும் ஒரு அரசியலையும் ஆப்ஷனோட வைக்கிறது இல்லையா. அரசியல ஐயோ அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது அப்படி சொல்லி போயிடுறாங்க. விவசாயம் வந்தா அதெல்லாம் நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு போயிடுறாங்க. ரெண்டுமே இப்படி போயிட்டா அப்புறம் யாரு பண்றது? இது நல்ல ஒரு முன்னேற்றம் தான். இது மாதிரி எல்லாரும் சேர்த்து ஒரு முன்னேற்றமா இருக்கு. வாழ்த்துக்கள், உண்மையில பாராட்டுறேன். அவர் நேரா பார்க்க முடியல, பார்த்தனா நிச்சயம் நான் அப்ரிஷியேட் பண்றேன். சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுத்தமா சொல்லியிருந்தாரு. ஏன்னா இப்ப சமீப காலமா ட்ரக்ஸ்ங்கிறது மாணவர்கள் மத்தியில ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும். அவரு எடுத்த ஸ்டெப்ஸ்னால நிறைய மாத்தி கொடுக்கணும். கண்டிப்பா பரவி இருக்கு. ரீசெண்டா நியூஸ் அதுதான் ஓடுது. சேனல் வச்சாலே ட்ரக்ஸ் 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 தான் ஓடுது. அது கண்டிப்பா ஒழிக்கணும். அது ஒழிக்கிறதுக்கு சொன்ன மாதிரி நம்ம அப்படின்ட்டு அதை ஒரு முயற்சி பண்ண மாட்டாங்க. நம்ம தளபதி வந்தாருன்னா அதை ஒழிச்சிட்டு வர நினைக்கிறேன் நான். கண்டிப்பா ஒழி அவர் செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. நீங்க ரொம்ப அழுத்தமா ஆணித்தனமா சொல்றீங்களே, நீங்க சொல்ல தளபதி பார்த்துட்டு வரோம் சின்ன வயசுல இருந்து நான் ஒரு ரசிகர். தூரம் இப்ப டீசெண்டா இறங்கி எல்லாம் பண்றாரு. அப்ப இது பண்ண மாட்டாரா? பசங்களுக்கோசரம் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு ஊக்கப்படுத்துறாரு, அவங்க கெட்டு போறதுக்கு காரணமாகிறதுக்கு இது பண்ண மாட்டாரா, தடை செய்ய மாட்டாரா? ஆனா ரீசெண்டா இது அவர் தாங்க இதுக்கு முயற்சி எடுக்கணும். லியோ படத்திலே அவருக்கு எதிராக நிறைய இந்த ட்ரக்ஸ் அந்த பாட்டு அதுல அப்பவே அவருக்கு இன்னும் தோணிருக்கு. அப்போ நம்மளால கூட இவ்வளவு இம்பாக்ட் ஆகுது போலன்னு அவரே நினைச்சிருப்பாரு. அதை சரி கட்டுறதுக்காக பண்ணுவாரு. பிளஸ் அவர் சொன்னாதான் இப்ப ரீச் ஆகும். பொதுவாகவே செலிபிரிட்டி பேசினாதான் ரீச் ஆகும். அதுலயும் அவர் பீக்ல இருக்கிறது, அவர் பேசினா கண்டிப்பா ரீச் ஆகும். பிளஸ் அது நிறைய பேர் வாழ்க்கையை மாத்தலாம் இல்லையா, அவர் பேசினா மாறும். அதாவது அவர் சொல்லலாம், நடைமுறைக்கு அது ஒத்து வராது. இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை குறைக்க முடியுமே ஒழிய முழுமையா ஒழிக்க முடியாது, வாய்ப்பு கிடையாது. நான் அதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தை நாசம் படுத்துறதே போதைப் பொருள் தான். போதைப் பொருள் ஒழிக்க முடியாதா? ஏன்? ஏன்னா போதைப் பொருள் ஒழிக்க முடியாது. காரணமே அந்த போதைப் பொருள் தான் கவர்மெண்ட் காசு. முடியாது, வேற வழியில நம்ம சம்பாதிக்கலாம்ல. வேற வழியில் சம்பாதிக்கணும், அது அரசாங்கம் தான் முடிவு எடுக்கு. கண்டிப்பா அதை பேன் பண்ணணும். இங்க மட்டும் இல்ல, உலக நாடுகள் ஃபுல்லாவே தான் இருக்கு. அதை எப்படியாவது அது ஒழிச்சிங்கன்னா எல்லாமே ஸ்டூடெண்ட் கொண்டு இப்ப ரொம்ப கெட்டு போறாங்க. அதெல்லாம் நீங்க இது எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா தான், ரொம்ப ஒழிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணாலும் பசங்க கொஞ்சம் இதுவாயிடும். சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி பேசும்போது ரொம்பவே அழுத்தமா சொல்லியிருந்தாங்க. அது இப்ப உள்ள இளைஞர்களுக்கு கண்டிப்பா அதை எடுக்கக்கூடாது சார். ஏன்னா அவங்க இப்ப ரொம்ப கெட்டு குடிச்சரா வராங்க. இப்ப லாஸ்ட் டைம் இப்ப நடந்த நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சியில நடந்தது, 60 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. அது எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு தான். அது கள்ளச்சாராயம் காசி இந்த மாதிரிலாம் ரொம்ப நாசி பண்றாங்க. அது பொலிட்டிக்கல் ரீதியா எல்லாருக்கும் சில விஷயங்கள்லாம் தெரியும். இருந்தாலும் அது ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அது நம்ம விஜய் மாதிரி ஒரு ஆள் வந்தாருன்னா அது போக்குறதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஆமா இல்ல ப்ரோ, சே நோ டு ட்ரக்ஸ் தான் ப்ரோ எல்லாருக்குமே, எல்லா நாடுக்குமே. ஏன்னா டொபாக்கோ எல்லாமே சேர்ந்து சீக்கிரமா அழிக்கிறாங்க எல்லாருமே. அதனால ஏன் என்னத்துக்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் தேவையில்லை. சே நோ டு ட்ரக்ஸ். ஸ்டைலா சொல்லுங்க. இன்னொன்னு நல்ல தலைவர்கள் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். கண்டிப்பா இப்ப தலைவர்கள் இல்லாத தொட்டு தாங்க ஒரு தப்பா நடந்துட்டு வருது. இப்ப கள்ளக்குறிச்சி சொல்றோம், நம்ம ட்ரக்ஸ் சொல்றோம். இப்ப இருந்தாங்கன்னு வைங்களேன், இது இன்னொரு வாட்டி நடக்காது. இப்ப இவர் வந்தாருன்னு வைங்களேன், ஒரே எல்லாத்துக்குமே பாருங்க, ஒண்ணு முடிஞ்சதுன்னா இந்த ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல, எல்லாம் அப்படியே ஒழிச்சிடுவாரு, முடிஞ்சிடும் கதை. கண்டிப்பா விஜயகாந்த் இல்ல, விஜயகாந்த் போயிட்டார், அவருக்கு பதிலா இவரு வந்தா நல்லா இருக்கும். என்னோட ஒப்பீனியனும் அதுதான். அது உண்மைதாங்க. அது உண்மைதான். மக்கள் நல்ல தலைவர்கள் தேவைன்னா
அது மக்கள் தான் தீர்மானம் பண்ணணும். இப்போ லாஸ்ட் எலெக்ஷனில் நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்றாகி போச்சு. அது மக்கள் வந்து அடுத்த எலெக்ஷன் 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனில் அவங்க தீர்மானம் பண்ணுவாங்க. கண்டிப்பா இல்லை தானே. இல்லதான் ஆமா, என்ன நடக்குது நம்மளை சுத்தி? அதாவது இப்போ இந்த ஓட்டு போடுறாங்க, அதுக்கடுத்து இதே ஆட்சி தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட இதுல இலவச பண்றோம், அதுல தடுக்கிறோம், இந்த இதை கொண்டு வரோம், அந்த இதை கொண்டு வரோம். ஆனா நம்ம மக்களோட மைண்ட் செட் எப்படின்னா, நீங்க எதுவும் பண்ணாம இருந்தாலே போதுங்கிறது தான். யார்கிட்ட வேணா போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு நாங்க இதுல இலவசம் தரோம், அது பண்றோம், இது பண்றோம், இல்ல நீங்க எதுவும் தேவையில்லாத திட்டங்களையோ இதை வந்து எங்களுக்கு எதிராக பண்ணாம இருந்தாலே போதும்னு சொல்றவங்க தான் இருப்பாங்க. மக்கள் முடிவெடுக்கணும். மக்கள் எப்போ வந்து காசு மேல ஆசைப்படாம இருக்கிறாங்களோ அப்போ வந்து மக்கள் வந்து நல்ல தலைவர் கிடைப்பாங்க. கண்டிப்பா கிடைக்கும். கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாரு, ஏய் ஓட்டு போட்டேன்னு சொல்லாதீங்கடா, ஓட்டை வித்தன்னு சொல்லுங்கடா, காசு வாங்கல. அவ்வளவுதான். 5 வருஷம் வரல நீங்க பேசக்கூடாது, நாங்க தாண்டா பேசலாம். உண்மை. ஆமா, உண்மைதானே? இல்லை, உண்மைதான். ஆமா. ஏன்னா தேவை, நல்ல தலைவர்கள் இல்ல. எம்ஜிஆர் இருந்தாரு, அதுக்கு அடுத்தது அம்மையார் இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க, காமராஜர் இருந்தாரு, கக்கன் இருந்தாரு. அவங்க எல்லாமே வந்து நல்ல தலைவர்களா இருந்தாங்க, மக்களுக்கு சேவை செஞ்சாங்க. இப்ப இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஃபுல்லா ஆட்டையை தான் போடுறாங்க, மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. இருக்கிறத வந்து நமக்கு கொடுத்தா பரவாயில்லைங்க, ஏழைங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல. ஆனா பாத்தீங்கன்னா படிப்புல ஒவ்வொரு அரசியல்வாதிகிட்டையும் பாத்தீங்கன்னா காலேஜ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்காங்க, எல்லாமே அங்கதான் போகுது தவிர வேற எங்கேயுமே போலைங்க. அதாவது இந்த இவங்க அவங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிலாம் நான் சொல்லலைங்க. எல்லா தலைவருமே நல்ல தலைவர் வேணும்ன்றதுதான் எங்களோட விருப்பம், வேற எதுவுமே. இங்க தலைவர்கள் ஆல்ரெடி இருக்காங்க. இப்ப ஓட் பேஸ்ன்றது ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னதான் வந்து ஜெயலலிதா போனாங்க, கலைஞர் போனாலும் சரி, அவங்களுக்கு அப்புறம் இப்ப எடப்பாடி இருக்காரு. இப்ப இந்த கண்டெஸ்ட் பண்ணும்போது 20% ஓட் பேஸ் அவங்க தனியா நின்று கூட வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பாரம்பரிய ஓட்டை வந்து எடுக்கவே முடியாது எந்த புது தலைவர் வந்தாலும். ஈவன் திருமாவளவன் கூட இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங் லீடர் தான். ஆனா அவருக்கான ஓட் பேஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. ஏடிஎம்கே ஓட் பேஸோ டிஎம்கே ஓட் பேஸோ அவங்களால எடுக்கவே முடியாது. ஒரு 10% கூட அதுலேருந்து வந்து எடுக்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங் பாரம்பரியமா போறவங்க போட்டுன்னு தான் இருக்காங்க. இப்போ இவர் வர்றது மூலமா அப்படி ஒரு புரட்சிலாம் பண்ண முடியாது. ஆனா ஒரு கூட்டணி சேர்ந்தா வந்து இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருமாவளவன், சீமான், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, விஜய் 4 பேர் சேர்ந்தாங்கன்னா பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மோர் தென் 25% இவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க எக்ஸாம்பிளா இந்த கூட்டணி சொல்றீங்க, எக்ஸாம்பிளா சொல்றேன். தனியா இப்ப நின்னாரு அப்படின்னா அவரோட பர்சன்டேஜ் ஒரு 8-12 வைங்களா. 8-12 வந்து ஜெயிக்க முடியாது. பர்சன்டேஜ் பிரிக்கலாம், பட் ஜெயிக்க முடியாது. ஸோ ஜெயிக்கணும், ஒரு எதிர்கட்சியா வரணும், இல்ல வந்து ஒரு குறைஞ்ச ஒரு 20 எம்எல்ஏ அந்த மாதிரி சட்டமன்றத்தில் போனோம் அப்படின்னா அவர் வந்து கூட்டணி சேர்றது வந்து ரொம்ப நல்லது. மாணவர்கள் வந்து அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணும் படிக்கும் போதே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்கல்ல. கண்டிப்பா அது காலகாலமா அது சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல பேசிக்லயே பிரைமரிலேயே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுவும் நல்லதுதான். அடிப்படையா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, பசங்க எல்லாம் இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்களே. தளபதி இறங்கின உடனே காலத்துல எல்லாம் தளபதி தான், நம்மளுக்கு தளபதி தான் நாங்க போடுவோன்ற மாதிரி வந்துட்டாங்க. கண்டிப்பா நல்ல விஷயம் தான். இந்த ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கடைபிடி சிங்க படத்துல சொல்லிப்பாங்க இல்லையா, இந்த விவசாயத்தையும் ஒரு அரசியலையும் வந்து ஆப்ஷனோட வைக்கிறது இல்லையா. அரசியலை ஐயோ அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது அப்படி சொல்லி போயிடுறாங்க. விவசாயம் வந்தா அதெல்லாம் நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு போயிடுறாங்க. ரெண்டுமே இப்படி போயிட்டா அப்புறம் யாரு பண்றது? கண்டிப்பா பசங்களுக்கு தெரியணுங்க என்ன மாதிரி ஆட்சி நடக்குது, எப்படி நடக்குது, இதெல்லாம் கண்டிப்பா தெரியும். நடிகர் விஜய் வந்து மாணவர்களுக்கு கல்வி விருது கொடுத்திருக்காரு. இது வந்து 2வது வாட்டி. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கொடுத்திருந்தாரு, இப்பயும் கொடுக்குறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது கிடையாது. சினிமாவில் நடிக்கும் போது மறைமுகமா பல உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. பப்ளிசிட்டியே இல்லை அவருக்கு. பல உதவிகள் பண்ணியிருக்காரு, பல பேருக்கு பண்ணியிருக்காரு. வெளிப்படையாக எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்படிப்பட்ட நல்ல தங்கமான மனுஷன் அவரு. ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான் நாளைக்கு ஓட்டு போட போறாங்க. அவர் எலெக்ஷன் ரொம்ப அது கரெக்டா இருக்கும். அதுக்காகவும் இருக்கலாம், வேற எதுக்காக இருக்கலாம், வேற எதுக்காக. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்ட விதைச்சாதானே அடுத்த தலைமுறைக்கு அது நல்லபடியா கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனாலே அவர் பண்ணலாம். இது நல்ல ஒரு முன்னேற்றம் தான். இது மாதிரி எல்லாரும் சேர்த்து ஒரு முன்னேற்றமா இருக்கு. வாழ்த்துக்கள், உண்மையில பாராட்டுறேன். அவர் நேரா பார்க்க முடியல, பார்த்தனா நிச்சயம் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அடுத்த ஜென்ரேஷன் வளரணும்னு நினைக்கிறாரு, யங்ஸ்டர்ஸுக்கு என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. வாழ்த்துக்கள். அவர் போன வருஷம் கொடுக்கும்போது ஒரு நடிகராக தான் இருந்தார். இந்த வருஷம் கொடுக்கும்போது அவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்காரு. அது தொடர்ச்சியா 2வது வருஷம் செய்யறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ அவர் ஒரு கட்சியினுடைய தலைவரானதுனால கண்டிப்பா இதை செய்யறது வந்து
மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் கொடுக்கும். எஸ்பெஷலி வந்து ஓட்டு போடுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அவருடைய ஃபேன்ஸ் பேஸ் எல்லாமே இப்போ வந்து ஓட்டு போடுறவங்களாம் மாறுறாங்க. ஸோ நிறைய ஓட்டர்ஸ் அவருக்கு கிடைப்பாங்க. அவங்க வந்து நல்லா படிச்சதுக்கு ஒரு தளபதி கையால விருது வாங்குறோன்றத ஒரு சூப்பரா அவங்க இதோட ஒரு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தளபதி ரசிகையா இருக்கவங்க வந்து இந்த விருது வாங்கியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதுவா இருந்திருப்பாங்க. நல்லா பண்றாருங்க நம்ம தளபதி. இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஊக்குவிச்சுட்டே இருக்கணும். அவர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு தெரியுது. நல்லபடியா இதே மாதிரி கல்விக்கு நிறைய விஷயங்கள் உதவி பண்ற மாதிரி பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இவர் விஜய் வந்து வருங்காலத்துல முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இளைய தலைமுறைக்கு வந்து உற்சாகம் கொடுக்குறாரு. நல்ல தங்கமான ஒரு இருக்கக்கூடிய அண்ணா திமுகவோ வந்து அழியக்கூடிய காலங்கள் வந்து நெருங்கிடுச்சு. இவர் வந்து வளரக்கூடிய காலங்கள் வந்துடுச்சு. இவர் வளருவார். மாணவர்களுக்கு மற்ற மாணவிகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. ஆனால் இவர் வரணும். வந்தால் இளைய தலைமுறைக்கு வந்து நல்ல எதிர்காலம் உண்டு. இளைய தலைமுறை வந்து நிமிர்ந்து நிற்கும். படிப்போட முக்கியத்துவத்தை என்னன்றதை அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால மாணவர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக அந்த விருதுகள்லாம் தராங்க. அப்படி இருக்கும்போது கல்விக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாருன்ற நம்பிக்கை நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம் தான். நான் ஏற்கனவே ஃபாஸ்டா இருந்து வந்திருக்கேன். பார்த்தேன் நான் திடீர்னு இந்த மாதிரி 10th 12th நினைக்கிறேன் பசங்களை எல்லாம் கூப்பிட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டியுமா? ஓகே ஓகே. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி கொடுக்கறது, என்கரேஜ் பண்ற மாதிரி பசங்களெல்லாம். சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அவர் செய்யற செயல்லாம் இப்போ இடைப்பட்ட செயல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, அவர் அரசியலுக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்தது விஜய் வந்தால் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் எல்லாரும் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய வந்து டென்ஷன்ல தான் வாழ்ந்துனுக்குறாங்க. நிறைய விஷயங்கள்ல எக்கனாமிக் வைஸ் ப்ராப்ளத்தில் தான் ஓடுது. புதிய தலைவர்கள் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னுடைய இது என்னன்னா வந்து சீமானா அவரும் ஒன்றும் சேர்ந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஓவராலாக அந்த செயலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓவரால் ஓகே, குட். இப்படியே மெயின்டைன் பண்ணி இப்படியே போனா வெரி ஃபைன், நல்லா இருக்கும். எப்படி நினைக்கிறதுன்னா, நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு ரசிகர். டிஃப்ரெண்டா வந்து நான் சின்ன இது அந்த ஒரு டான்ஸ் அதை ஒண்டியே ரசிச்சுட்டு இருந்தேன். நான் அவரை ஒண்டி இப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த 2-3 வருஷமா அவரை பார்க்கும்போது எப்படி சொல்றது, ஒரு டிஃப்ரெண்ட் முகம், தளபதிக்கு இன்னொரு முகம்ன்றது இருக்கிறது எனக்கு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் நல்லது செய்வாரு, இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு இறங்கி செய்யறாரு பாத்தீங்களா, அது இப்பதான் எனக்கு எப்படி சொல்றது, அது வார்த்தையில சொல்ல முடியாது. அவரோட உழைப்பு அவர் சரியா மூவ் பண்ணிட்டு இருக்காரு. கெரியர் ரீதியா இருந்தாலும் சரி, அவரை மிஞ்சிலாம் எத்தனை பேர் போனாங்க ஒரு கடத்துல. படம் ஓடின விதமா இருக்கட்டும், சாலரியா இருக்கட்டும். ஆனா அப்படியே மூவ் பண்ணி இன்னைக்கு நம்பர் 1 வந்தாரு இல்லையா. இதுலயும் அவர் கரெக்டா மூவ் பண்ணி தான் இருக்காரு. கண்டிப்பா அவர் வருவார். இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன முக்கியமான காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஸ்பெசிபிக் காரணம் இல்லை. அவர் ஸ்டார்டிங்ல இருந்து விஜய் மக்கள் இயக்கம் இருக்கும் போதே வந்து நற்பணிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. அது அப்படியே வந்து இப்போ அரசியல் கட்சியா கன்வெர்ட் பண்றாரு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். எந்த ஒரு அரசியல் தனி கட்சியும் இந்த மாதிரி செய்யறது இல்லை. அதனால இவர் ஸ்பெசிஃபிக்காக செய்யறாரு. அவரோட சொந்த பணத்தை வந்து செலவு பண்றாரு. அவர் சினிமாவில் நடித்து சம்பாதிச்ச பணத்தை இதில் வந்து செலவு பண்ணுறாரு. முதல் தலைமுறை ஓட்டாளர்களை வந்து இது கண்டிப்பாக வந்து ஈர்க்கும். ஸோ லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த வருஷமும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அவருக்கு 2026 போடுவாங்கன்னு நம்புகிறேன். இன்னும் செயல்படுத்தும் போது தெரியும். ஆமா, ஏன்னா வந்து இப்பதான் தொடங்கும் போதே வந்து அவர் நல்லா செய்வார், அப்படி செய்வார், இப்படி செய்வார் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால வந்து செய்யும் போது அவர் நல்லா செய்யறாரா நல்லா செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் தீர்மானிக்கிறோம். அதாவது பொதுமக்களா இருந்து நான் கேட்கிறேன். ஆமா, நம்ம